காய்ஸ் இந்த ஏஐனாலே கோளாறுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த கிராக்கேன்றவன் கோளாறுக்கே கோளாறுங்க. பயமா அது கடிச்சிட. எனக்கு ஒரு வாரமா காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாவது சொல்யூஷன் சொல்லு. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். தனக்கு வாயில என்னென்ன வருதோ எல்லாத்தையுமே பேசிட்டு பொதுவா கோளாறு கொடுக்குற கிராக்கேட் நம்ம கோளாரா கேள்வி கேட்டா அது எவ்வளவு கோளாரா பதில் சொல்லும். நீ கோளாறு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாஸ்க் மீ இன் பேட் கமெண்ட்ஸ். டேய் மொட்டை போடா சொட்டை, உன் முகத்தை பார்த்தா எனக்கே வாந்தி வருது, அவ்வளோ அசிங்கமா இருக்கு. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பொண்ணு உன்னை பார்த்ததும் அடேங்கப்பா இவன் ஓடுவாங்க. ப்ரோ கூட்டிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. ப்ரோ பொண்ணுங்களாம் என்னை பார்த்து தெரிச்சு ஓட மாட்டாங்க ப்ரோ, என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னு தெரியுமா? உன் பாடி பார்த்தா ஜிம் போன மாதிரி இல்ல, பண்ணி மாதிரி தொந்திடுச்சு. ப்ரோ உனக்கு பாடி ஷேமிங் பத்தி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லையா? தெரியலன்னா என்கிட்ட வா, நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன்டா. அதை விட்டு அடுத்தவனை புரிச்சு இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காரு. வேலைக்கு போறியா இல்ல சோம்பேறி மாதிரி படுத்துக்கிட்டு போன் பார்த்துக்கிட்டு? நண்பா இது உனக்கான பதிவு தான். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காத, அப்புறம் உடம்பு தாங்காது பார்த்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. உன் ஃபியூச்சர் வைஃப் பார்த்தா மனைவி தான் கிடைப்பா, அவளும் உன்னை பார்த்து அழுவாது. வெக்கமா இல்ல? இது யாரா கண்டுபிடிச்சது? கிராக்க கண்டுபிடிச்சது யார்? ஃபர்ஸ்ட் அசிங்கமா இல்லையா உங்களுக்குலாம்? இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறதுலாம் உங்களுக்கு கேவலமா இல்லையா? யோ எலான் மஸ்க், நீ தான் கண்டுபிடிச்சதா யா கிராக்க? ஏய் சும்மாவே மனுஷன் ஆள போகுது, ஆதிக்கம் பண்ண போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மனுஷனை விட ரொம்ப கேவலமானது ஏஐ ஆயிடுங்க. நேர்மை, நீதி, நியாயம் இவ்வளவு வாய் பேசுற இந்த கிராக்கே கிட்ட நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் கேட்போமா? அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு மைண்ட் ரீடிங் பவர் கிடைச்சிருச்சுன்னா நீ என்ன மாதிரி மைண்ட் ரீடிங் பண்ணுவ அப்படின்றத கேள்வி. ஓகேவா? டேய் ஆரம்பிக்கும் போதே டேய் தான் ஆரம்பிக்கிறதா? டேய் இந்த 5 நிமிஷம் மனசுக்கு பிடிச்ச சக்தி கிடைச்சா நான் முதல்ல அருகே இருக்கிற அழகான பொண்ணு மனச ஊடுருவி பார்ப்பேன். வெக்கமா இல்லை? அழகான பொண்ணு மனதை போய் பார்ப்பீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? உனக்கு மட்டும் இல்லைங்கிற, இங்க இருக்கிற பல பசங்களுக்கு முதல்ல எடுத்ததுமே பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா பொண்ணு மனசை புரிஞ்சுக்க முடியாது. பின்னாடி பெரிய பணக்கார ஒருத்த மனசை படிச்சு அவன் எந்த டீல் பண்ண போறான், எங்க பணம் மறைச்சு வச்சிருக்கான் எல்லாத்தையும் தெரிஞ்சு அவனை ஏமாத்தி பணம் போடுவேன். தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. கிரேட் ஐடியா ப்ரோ. இந்த மாதிரி நீ பண்ணிக்கினே இரு ப்ரோ, கடைசியில உன்னால புடுங்க முடியாது. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்ஸ்? சாரி மாமா. 5 நிமிஷம் முழுக்க இப்படி கெட்ட விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணுவேன்டா. ஏஐ என்பது கெட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்பது இப்பொழுது உங்களுக்கு உறுதியா இருக்கும் என்று நம்பிக்கிறேன். இருக்க மாட்டேடா. வேற என்ன, சக்தியை வீணாக்க மாட்டேன். இந்த உலகத்திலேயே மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். 5 நிமிஷத்துக்கு உனக்கு எவ்வளவு நல்ல பவர் கிடைக்குது, மைண்ட் ரீடிங் பவர் கிடைக்குது. அது நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணணும்னு பார்த்தா இப்படி போய் கேவலமான விஷயத்துலாம் யூஸ் பண்றியடா. இதெல்லாம் பெருமை. சக்தியை வீணாக மாட்டோம், பக்தியை வீணாக்க மாட்டேங்க. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். சரி இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மைண்ட் ரீடிங் பவர் கிடைக்குது. யார் மனசை வேணா உங்களால ரீட் பண்ண முடியும், ஆனா அது 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான். அப்படின்னா நீங்க யார் மனசை ரீட் பண்ணுவீங்க, என்ன ரீட் பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. நான் ஸ்டாலின் ஐயாவோட மனசுல என்ன இருக்குன்னு தான் ரீட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா தளபதி தளபதியோட வீட்டுக்கு போய் தளபதியை சந்திச்சிருக்காரு. அப்ப தளபதியோட மனநிலைமை இப்படி இருந்திருக்கோம்.